ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸ் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீட் ஃப்ளார், பவுடர்ட் சுகர், கேஷ்யூ பவுடர், பட்டர், ஓட்ஸ் ஃப்ளார். ஓட்ஸ் வந்து மில்க் பவுடர். ஓட்ஸ் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பவுடரியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து பவுடர் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ நான் இதில் வந்து இந்த பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பேல் கலரில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பிஸ்கெட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வீட் ஃப்ளார் அண்ட் ஓட்ஸ் ஃப்ளார், ஸோ இது ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டோ கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் குக்கீஸை கட் பண்ணிக்கோங்க. தென் பேக் 180 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக வரும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி பவுடர் வேணும்னா மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.